Hi, welcome back to Zest of Life. We are back with Aircard vlog series. So vlogல போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ காலையிலேயே கிளம்பி நம்ம வந்து ஏற்காடுக்கான டிராவலை வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஏற்காடு வந்து காஞ்சிபுரம்லேருந்து போகிறோம். ஸோ நம்ம காஞ்சிபுரம்லேருந்து போகும்போது காஞ்சிபுரம்ல ஸ்டார்ட் பண்ணி ஆற்காடு, வேலூர், ஆம்பூர்லேருந்து வாணியம்பாடி, திருப்பத்தூர், அங்கேருந்து அப்படியே போய் ஏற்காடு வந்து ஏறுவோம். நீங்க சென்னையிலேருந்து ஏற்காடு போகும்போது, அதாவது நீங்க ஃபுல்லா ஜிஎஸ்டி ரோட்ல வந்து டிராவல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி டிராவல் பண்ணும்போது நம்ம சென்னையிலேருந்து செங்கல்பட், விழுப்புரம், திண்டிவனம் அதெல்லாம் கிராஸ் பண்ணி உளுந்தூர்பேட்ல இருந்து சேலம்ல இருந்து ஏற்காடு வந்து டிராவல் பண்ணுவோம். ஸோ நாங்க எடுத்த ரூட் வந்து ஆம்பூர், வாணியம்பாடி வழியா ஏற்காடு ஏறுறது தான். ஸோ காலையில கிளம்புனதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வாணியம்பாடிக்கு முன்னாடி சாய் சுப்ரபாதம் அப்படின்ற ஹோட்டல்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு நாங்க வந்து கிளம்பணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு, அஃபோர்டபுள் பிரைஸ்ல, டேஸ்ட்டுமே வந்து நல்லாவே இருந்துச்சு. அங்கேருந்து நாங்க எங்க போனோம் அப்படின்னா வாணியம்பாடிக்கு உள்ள போனோம். உள்ள போயிட்டு இந்த ஹோட்டல்ல வந்து பிரியாணி பார்சல் வாங்கிட்டு நாங்க வந்து ஏற்காடு ஏறலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் உள்ள போனோம். காலையில 7 மணிக்கு அந்த பிரியாணி கடை வந்து அவ்வளோ கூட்டமா இருந்தது. ரொம்ப நேரம் லைன்ல நின்றுதான் பிரியாணி வந்து பார்சல் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அங்க வாங்கிட்டு நாங்க அப்படியே வந்து ஏற்காடு வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். அங்கதான் எங்க தாத்தா வந்து இந்த அகல் விளக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இத பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப சின்ன வயசுல பார்த்த ஞாபகம். ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்த்த உடனே அங்கே நின்று அவர் வந்து அந்த தட்டு ஃபுல்லா விளக்கு வைக்கிற வரைக்கும் பார்த்துட்டுதான் அங்கேருந்து வந்து போனோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பிரியாணி வந்து பார்சல் வாங்கிட்டு நம்ம வந்து ஏற்காடு வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேலம் ரூட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரூட் வந்து கொஞ்சம் வண்டி ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியா இருந்துச்சு. பட் நிறைய இடத்துல நீங்க நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நிறைய போட்டோ ஸ்டாப்ஸ் வந்து இருந்துச்சு. சோ போறதுக்கு வந்து சீனரியுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ ஏற்காடு மேல ஏறிட்டு நாங்க வந்து ஹோட்டல் செக்இன் பண்றதுக்கு போனோம். பட் ரூம் கொடுக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. சோ நாங்க அதுக்குள்ள வந்து எங்களோட லஞ்சை முடிச்சிட்டு அப்புறமா போய் நாங்க ரூம் செக்இன் பண்ணிட்டு அப்புறமா போய் ஏற்காடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சோ ரூம் செக்இன் பண்ணது வந்து கோல்டன் நெஸ்ட் ரெசார்ட் அப்படின்ற ஒரு ரெசார்ட்ல தான் நாங்க வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிருந்தோம். சோ வந்து ரெசார்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு. நாங்க வந்து 2 டேஸ்க்கு புக் பண்ணிருந்தோம். சோ 2 டேஸ்மே வந்து சர்வீஸ் நல்லாவே இருந்துச்சு. சோ ரூமை வந்து அப்படியே ஒரு குவிக்கா ஒரு டூர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஹால், கிச்சன் மாதிரி ஒரு செட்டப், அப்புறம் வந்து ஒரு பெட்ரூம், இந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் ரூம் வந்து இருந்துச்சு. ஒரு பால்கனியும் இருந்துச்சு. பால்கனில இருந்து வியூ வந்து நல்லாவே இருந்துச்சு. ரூம் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளா இருந்துச்சு 2 டேஸ்க்கு ஸ்டே. நீங்க வந்து ஃபேமிலியா வரீங்க அப்படின்னா அந்த ஹால்லயுமே அவங்க வந்து கார்ட்ஸ் போட்டு தராங்க. இந்த ஒரு புக்கிங்ல தாராளமா 4 to 6 மெம்பர்ஸ் வந்து நல்லாவே வந்து ஸ்டே பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து லாக்கும் பண்ணிக்கலாம். பெட்ரூம் மட்டும் தனியா லாக் பண்ணிக்கலாம், ஹாலை மட்டும் தனியாவும் லாக் பண்ணிக்கலாம். பிரைவசி 2 ஃபேமிலிஸ் வராங்க அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மலான கொடுக்குற டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்டோரேஜுக்குமே ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க போன இடம் வந்து பாப்பி ஹில்ஸ், ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி. ஸோ அதோட வீடியோ நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.